திருச்சிற்றம்பலம். வேடமுகத்தனை வேலனை பெற்றவனாளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஒளி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் வாலி ஜிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவனறி காட்டிடுந்தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை முதற்கண் தொழுது அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கை விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்வினூடாக கந்தப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவருடைய திருமூர்த்தங்களுடைய சிறப்புகளை நாங்கள் எடுத்து கூறி வருகிறோம். சரவணோ உற்பவ மூர்த்தம் பற்றி கூறி இதற்கு முதற் பகுதியிலே நிறைவு செய்திருந்தோம். அந்த இடத்திலிருந்து தொடர்கிறோம். இப்போது வாயுவுக்கும் அக்கினிக்கும் இந்த 6 தீப்பொறிகளையும் தாங்கிச் செல்கிற பாக்கியத்தை ஏன் சிவனார் கொடுத்தார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, அந்த வரலாறு எதை எங்களுக்கு காட்டுகிறதென்றால், உண்மையை உணர்ந்து நேர்மையோடு பக்தியோடு ஆணவம் இல்லாமல் இறைவனை சரணாகதி அடைந்து நிற்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே எங்கேயோ இறைவன் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வசதிகளையும் நல்ல சக்திகளையும் நல்ல திருவருளையும் கொடுப்பார் என்பதற்கு இந்த வரலாறு ஆதாரம். இதை நாங்கள் எல்லோரும் இந்த காலத்திலே நன்கு உணர வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக அங்கே தோன்றி இருக்கிறார். 6 அந்த தாமரை மலர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். சரவண பொய்கையிலே இருக்கிற தாமரை மலர்களை எடுத்து எண்ணி பார்த்தால் அதுக்கு 1008 இதழ்கள் இருக்கும் என்று. அவ்வளவு மிகப்பெரிய இதழ். ஏனைய குளங்களில் இருப்பதிலே 108 இதழ் இருப்பதை பார்க்கிறோம். இது 1008 இதழ் இருக்கும். அவ்வளவு விசேஷம் வாய்ந்த தாமரைப்பூ. தாமரைப்பூ ராஜ மலர், செந்தாமலை அது லட்சுமிகரமானது. அந்த தாமரை மலரிலே 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்த திருமூர்த்தந்தான் நண்பர்களே சரவணோ உற்பவ மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த திருமூர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன? இன்றைக்கு பல பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த முருகப்பெருமானுடைய மூர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை விசேஷங்களை கொண்டது. அதை நாங்கள் முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தேவைகள் பல, தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த தேவைக்கு எந்த திருமூர்த்தம் அனுக்கிரகத்தை கொடுக்கும் என்பதை இந்த வரலாறுகளிலே நாங்கள் தெளிவடைந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல பேர் பிள்ளை இல்லாத நிலையிலே வேதனைப்படுகிறார்கள். அதை நான் ஒரு ஆய்வு ரீதியாக பார்த்திருக்கிறேன். செல்வச்சன்னதி ஆலயம், நைனாதீவு, இன்னும் பல ஆலயங்களிலே போய் பார்த்தா தெரியும். அதிகமான தொட்டில்கள் அங்கே இருக்கிற தலவிருஷங்களிலே என் இடங்களிலே கட்டி இருக்கிறது. அதிகமான தொட்டில்கள் இவைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த அர்த்தம் என்னென்றால், அதிகமானவர்களுக்கு பிள்ளை பலன் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று நாகதோஷம். நாகபாம்பை அடித்தால் அதனால் வருவது நாகதோஷம், விஷயம் தெரியாம. அந்த நாகதோஷம் பரிகாரம் செய்து நீக்கப்படாது விட்டால், அது ஒரு 7 பிறவிக்கு தொடருமாக இருந்தால் அது காலசர்ப்ப தோஷமாக மாறும். காலசர்ப்ப தோஷம் நாகதோஷத்தால் மட்டும் வருவதில்லை என்பதை சோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. குறிப்பாக தாய் தந்தையரை கவனிக்காமல் விட்டால், ஒரு சந்ததி தாய் தந்தையரை சரியாக பராமரித்து அவர்கள் செய்த செய்நன்றியை மறந்து அவர்களை கொண்டே அனாதை ஆச்சிரமத்திலும் வேறு எங்கேயாவது விட்டு அவர்களை கடைசி காலத்திலே அளப்பண்ணி அவர்களை வேதனைப்படுத்தி சாப்பாடு கொடுக்காமல் உடுவிடவை கொடுக்காமல் மனவேதனைப்படுத்தி கண்ணீரும் கம்பலையுமாக எல்லாம் செய்தால் அதனாலும் காலசர்ப்பதோஷம் வரும் என்று சோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்திலே குமர்கள் கரையேறாமல் இருந்தால் அதை பார்த்து கொண்டு சகோதரங்கள் இருந்தால், உதாரணம் ஒரு ஆண் சகோதரம் இருக்கு, ஒரு தமக்கையோ தங்கியோ இருக்கு, அவர்களுக்கு உரிய முறைப்படி திருமணம் பேசிக்கி திருமணம் செய்து வைக்காமல் கவலையினமாக பார்த்து கொள்ளாமல் தாங்களும் தங்கடவாடும் தாங்கள் கல்யாணம் செய்து குடும்பம் குட்டி என்றெல்லாம் இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இந்த காலசர்ப்பதோஷம் வரும் என்பதை காண்கிறோம். இதெல்லாம் நான் இந்த சாத்திரங்களூடாக எடுத்து கூறுவது மட்டுமல்ல, நான் அனுபவத்திலே எங்களோட கோயிலுக்கு
வருபவர்கள் பல பேருக்கு நாகப்ப சுவாமியினுடைய சமாதியிலே வைத்து நீறு போட்டு வாக்கு சொல்லுகிற போது தெய்வீக தரிசனமாக பல விஷயங்களை சுவாமி அடியனுக்கு காட்டி தந்திருக்கிறார். அவை இதெல்லாம் பொய்யான விஷயம் அல்ல, உண்மையான விஷயங்கள் அடியேன் அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். பல பேருக்கு அந்த பிரச்சனைகள். அப்படி இருந்தால் காலசர்ப்பதோஷம் வரும். இப்படி நாகதோஷத்தால் மட்டுமல்ல, வேறு வேறு வழிகளிலும் காலசர்ப்பதோஷம் வரும் என்று சோதர சாஸ்திரம் சொல்லுகிறது. இதனை விட பிதிர்தோஷம், முன்னோர்களை, இறந்த முன்னோர்களை வழிபடாது விட்டால், சரி, இறந்த முன்னோர்களுடைய திதி நட்சத்திரம், குரு பூஜை செய்யறதுக்கு நட்சத்திரம் அதெல்லாம் தெரியாம மறந்து போயிருந்தாலும் மாலையபட்சத்திலே புரட்டாதி மாதம் வருகிற அமாவாசைக்கு முன்னுக்கு வருகிற மாலையபட்சம் என்று ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், 15 நாள். அந்த மாலையபட்ச காலத்திலேயே நாங்கள் அவர்களுக்கு பிதர்களுக்கு திருப்திப்படுத்துகிற வழிபாடுகள் செய்தால் அது எல்லா பிதர்களுக்கும் போகும், செய்யாத எல்லாருக்கும் போகும். அதை செய்கிற இல்லை பல பேர். அல்லது ஆடி அமாவாசை சித்ரா பௌர்ணமியில நாங்கள் அந்த பிதிர் தோஷங்களை நீக்கிறதுக்கு வழிபாடுகள் செய்யணும். அதுகளை எல்லாம் செய்யாமல் விட்டால் அதனால் வருவது பிதிர் தோஷம். அந்த பிதிர் தோஷத்தாலும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போகும். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன். பிதிர் தோஷம் இருந்தால் அவர்களுடைய குலதெய்வம் கூட அனுகிரகம் கொடுக்காது. உதாரணமாக பிதிர் தோஷம் இருக்கு, உங்களுக்கு பிள்ளை பிறக்க இல்லை என்று சொல்லி நீங்க நைனாதீவிலே போய் தலையால விழுந்து பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு பிள்ளை பலன் கிடைக்காது. இது நான் எங்களுடைய கோவிலிலே குருநாத சுவாமி எனக்கு தந்த வாக்கு. குருநாதர் என்ன சொல்லுவார், வந்தால் உடனடியாக வந்த பிதிர்தோஷத்தை போய் கீரிமலையில போய் இன்ன முறைப்படி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையை சொல்லும். அது யாருக்கு தோஷத்தின் தன்மைகள் வேறுபடும். உடனடியாக கீரிமலைக்கு அங்கே புண்ணிய சேத்திரத்துக்கு போய் அந்த பிதிர்தோஷத்தை எல்லாம் நீக்கி சிவனுக்கு ஒரு மோட்ச தீபம் கொடுத்து, அங்கே இருக்கிற பிராமணருக்கு ஒரு 5 ஒத்து அரிசி காவிஞ்சி அதெல்லாம் போட்டு தானம் கொடுத்து ஒரு மோட்ச தீபம் சிவனுக்கு கொடுத்து அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்தி போட்டு வா பிராச்சித்தம் சொல்லுவேன் என்று சொல்லும் குருநாதர். பிராச்சித்தம் தரமாட்டார். அவன் குலதெய்வம் சொல்லும், நானும் திரும்பியும் பார்க்க மாட்டேன். இவர்களை பிதிர்தோஷத்தை முன்னோர்கள் அந்த பிதிர் குலதெய்வத்தையே கட்டுப்படுத்துகிற சக்தி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். குலதெய்வத்தையே அந்த பிதிர் கட்டுப்படுத்தும். அப்ப குருநாதர் சொல்லுவார், முருகன் சொல்லுவார் என்னன்னா, நீ போய் முதல் கிரிமலையில அந்த பிராஜித்தை செய்து போட்டு வா, அதுக்கு பிறகுதான் என்ன பிராஜித்தம் சொல்லும். இந்த பிதிர்தோஷம் நீங்கினாத்தான் சொல்லும். ஆகவே சில பேர் நைனாதீவு, வள்ளிபுர கோயில், முன்னேஸ்வரம் பல இடங்களில் போயெல்லாம் நாகதோஷம், சர்ப்பதோஷம், பிதிர்தோஷம் நீக்கினோம். ஆனா நீங்கிறதா தெரியல. நான் பல பேரை பார்த்திருக்க. நீங்காது. ஏன் நீங்காதுன்றா அந்த பிதிர் குலதெய்வத்தை கட்டுப்படுத்தும், அந்த அம்பாளையை கட்டுப்படுத்தும், அந்த சிவனை கட்டுப்படுத்தும். தன்னை கவனிக்க இல்லையண்டு அந்த சக்தி இருந்து, அதெல்லாம் முன்னோர்கள் இந்த பிதிர்களுடைய வழிபாட்டை எங்களுடைய சைவ மரபிலே அதிக முக்கியத்துவப்படுத்தி இருந்ததை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிதிர்தோஷமும் நீக்கப்படாமல் ஒரு ஏழு பிறப்புக்கு தொடருமென்றால் அது காலசர்ப்ப தோஷமா மாறிடும். எப்படி மாறும் என்றால் உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு உங்களோட ஜாதகத்திலே காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைக்கு இருக்கும், பிள்ளைகளோட ஜாதகத்தில் பாருங்க இருக்கும், பேர பிள்ளைகளுக்கு இருக்கும், பேருந்து பூட்ட பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்படியே எல்லா ஜாதகத்திலும் அந்த தோஷம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். வேணும்னா நீங்க ஒரு ஆய்வு ரீதியாக எடுத்து பார்க்கலாம். நான் அதை பல சாதகங்களை எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறேன். அது உண்மையான விஷயம், பிள்ளை அல்ல. அப்படிதான் பிள்ளை பிறக்கும், விதி அதுதான். ஆகவே இந்த விஷயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பிள்ளை பலன் இல்லாதவர்கள் இந்த தோஷங்களை நீக்குவதோடு இந்த சரவண உற்பவ மூர்த்தத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக பிள்ளை பலன் உண்டு என்பது சொல்லப்படுகிற விதி. அதை நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு மூர்த்தத்துக்கு ஒவ்வொரு சொல். இந்த சரவண எப்படி இருக்கணும், இந்த பிள்ளை இல்லாதவர்கள் வீட்டிலே 6 தாமரை பூவிலே 6 அந்த முருகனுடைய முருகன் இருக்கிற தவழ்ற அந்த காட்சியோடு படங்களை உருவாக்கி வீட்டிலே பூஜையிலே வைத்து அதை பூஜித்து ஒவ்வொரு நாளும் போக வர பூஜித்து கொண்டு வரணும். இல்லை சில இடங்களில் தடாகம் மாதிரி கட்டி 6 தாமரைப்பூவை கட்டி 6 முருகன் சிற்பங்களை செய்து அதை கூட வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறார்கள். அது கொஞ்சம் பக்குவமாக செய்ய வேண்டும். அது கொஞ்சம் வேலை கூடியது. அல்லது படத்தையாவது வைத்து நெடுக பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள் குறைந்து சரவணோத்பவ மூர்த்தத்தினுடைய அனுக்கிரகத்தாலே பிள்ளை பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை அடித்து உண்மை என்று சொல்கிறோம். இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. முருகனுடைய சில மூர்த்தங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. எல்லாத்தையும் விட பொதுவான வழிபாடு செய்கிற மூர்த்தங்களை விட சில மூர்த்தங்களுக்கு இந்த பிள்ளை பலனை கொடுக்கிற அதீத சக்தி உண்டு. அதில் எது என்றால் இந்த சரவணோத்பவ மூர்த்தம் ஒரு தனித்துவம் உடையது. அதை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். அதே போல பிள்ளைகளுக்கு
அங்க குறைபாடுகள் வந்துவிட்டால், சில பிள்ளைகள் ஊமையாக இருக்கலாம், சில பிள்ளைகள் காது கேட்காத செவிடாய் இருக்கலாம், அல்லது புத்தி சுவாதீன குறைவு இருக்கலாம், அல்லது காலிலே போலியோ வந்திருக்கலாம். இப்படியான சில அங்க குறைபாடுகள், முன்வினை தோஷங்கள், கர்மங்கள், முற்பிறப்பு பாவங்கள் இதெல்லாம் வரும். அப்படி வந்தால் அப்படியானவர்களும் இந்த சரவணோத்பவ மூர்த்தத்தை பக்தியோடு வழிபாடு செய்தால் அவர்களுடைய அங்க குறைபாடுகள் நீங்கி, எப்படி ஒரு முருகப்பெருமான் முழுமையான பரம்பொருளுடைய ஒரு அம்சத்தோடு காட்சி கொடுக்கிறாரோ அதே போல அந்த பிள்ளைகளும் ஒரு பரம்பொருள் அம்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கல்வி கலையானங்களோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நான் அனுபவத்திலே எங்களுடைய குருநாத சுவாமி கோவிலே பல பேருடைய வருத்தங்களை, வாய் பேசாத பிள்ளைக்கு வாய் பேச பண்ணி இருக்கிறோம், கொன்னையாக இருந்தவர்களுக்கு நல்ல சரஸ்வதி கடாச்சாரம் வர பண்ணி இருக்கிறது, பாடசாலையை படிக்க மாட்டோன்னு படிக்க வந்திருக்கு, ஏனைய எத்தனையோ குறைபாடுகளை சுவாமி நீக்கி இருக்கிறார். எதனூடாக அதை செய்கிறோம்னா இந்த சரவண உற்பவ மூர்த்தத்தினூடாக தான் செய்கிறோம். ஆகவே இந்த திருமூர்த்தத்தினுடைய தனித்துவத்தை அன்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த சரவணோத்பவ மூர்த்தத்தினுடைய தனித்துவத்தை உங்களுக்கு எடுத்து கூறுகிறோம். ஆகவே இதனுடைய மகிமைகளை அன்பர்கள் உணர்ந்து கொண்டு இந்த சரவணோத்பவ மூர்த்தத்தை விசேடமாக வழிபாடு செய்ய வேண்டும். சில ஆலயங்களிலே இந்த சரவண பொய்கை என்பதை அமைத்து அந்த சரவண பொய்கை 6 தாமரை பூக்கள் போல அதிலே மாறு முருகப்பெருமான் இருப்பது போல எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்கிறார்கள். உண்மையிலே அந்த தலங்கள் போற்றுதலுக்குரிய தலங்கள். ஏனென்றால் அந்த மூர்த்தங்களை அவர்கள் அடியவர்கள் அங்கே அடிக்கடி போய் வழிபாடு செய்கிற போது அவர்களுக்கு அனுகிரகம் உண்டாகும். சில இடங்களில் தீர்த்தக்கேணிக்குள்ள சரவண பொய்கை என்று பெயர் வைத்து அதோடு இணைந்து இந்த சரவண உற்பவ மூர்த்தத்தை விசேடமாக செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படியான வசதிகளை ஆலயங்கள் செய்து கொடுப்பது அடியவர்களுடைய குறைகளை நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பை உண்டாக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆகவே ஓம் சரவண பவ நம என்ற மந்திரம் அதோடு இணைந்து இந்த ஓம் சரவணோ உற்பவ மூர்த்தம் இந்த மூர்த்தத்தையும் பக்தியோடு நாங்கள் வழிபட்டு பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருமூர்த்தத்தோடு இணைந்த அடுத்த முருகப்பெருமானுடைய ஒரு மூர்த்தத்தை நாங்கள் பார்ப்பதற்கு திருவருள் துணை கொள்ளுகிறோம். அந்த திருமூர்த்தம் ஓம் கார்த்திகேய மூர்த்தியே நமக என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்களிலே இன்னொரு சக்தி படைத்த மூர்த்தமாக இந்த கார்த்திகேய மூர்த்தம் சொல்லப்படுகிறது. இதனை வாகுளேய மூர்த்தி என்றும் அழைப்பதுண்டு. வாகுளேய மூர்த்தம் அந்த 2 பேரும் ஒரே அம்சத்துக்கு கொண்டது. இந்த திருமூர்த்தம் நாமம் நீங்க பார்த்தா தெரியும், காயத்ரி மந்திரத்திலேயே சொல்லப்படுகின்ற தனித்துவத்தை உடையது. ஓம் சக்திகஸ்தாய தீமகே கார்த்திகேயாய என்ற வருகின்ற அந்த அடியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த கார்த்திகேய என்ற நாமம் இந்த காயத்ரி மந்திரத்திலே வருகின்ற பெருமை சிறப்பிற்குரியது. ஆகவே ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகே தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத் என்று வரும். அப்ப அந்த கார்த்திகை என்ற நாமம் ஒரு சக்தி படைத்த நாமமாக முருகப்பெருமானுடைய பேர் இருக்கிறது. என்னுடைய தந்தையாருக்கும் அப்பப்பா அவர்கள் கார்த்திகேசன் என்று பெயர் வைத்தார், கார்த்திகேசு என்று வைக்கவில்லை. பல பேர் நாகரிகம் கருதி கார்த்திகேசு என்று வைப்பார்கள். கார்த்திகேசு என்பதை விட கார்த்திகேசன் என்பதற்கு பேசும் சக்தி அதிகம். நாமங்கள் அந்த காலத்திலே இறைவனுடைய பெயர்களை வைத்தார்கள். பெரியப்பருக்கு அது பிள்ளை இல்லை என்று அப்பப்பா பிரார்த்தனை பண்ணி இந்த திருக்கார்த்திகை விரதத்தை கடைபிடித்ததால் முருகப்பெருமானுடைய திருப்பருளால முதற் பிள்ளை பிறக்கிற போது வேலு பிள்ளை என்று பெயர் வைக்கிறார். வேலாயுத சுவாமியினுடைய பிள்ளை, ஆகவே வேலு பிள்ளை. இந்த வேலு பிள்ளை பல பேருக்கு இருக்கு. அதே மாதிரி அடுத்த பிள்ளைக்கு கார்த்திகேசன் என்று பெயர் வைக்கிறார். ஏன்னா கார்த்திகை அந்த வழிபாடு அதனுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்ப அந்த பெயரில் வைக்கிறார். இப்படி பெயர் பல பேருக்கு இருக்கிறது. அந்த பெயரை நாங்கள் சிறப்பாக சூடிக்கொள்கின்ற ஒரு தனித்துவம், அது தெய்வீகம் பேசுகின்ற பெயராக மாறும். அப்ப இந்த திருமூர்த்தம் எப்படி வருகிறது? இப்போது நாங்கள் பார்க்கிறோம், அங்கே சண்முக பெருமான் திருவவதாரம் செய்து விட்டார். 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக மாறிய போதும் அங்கே சண்முகம் என்றதோடு காட்சி பெருமான் 6 முகங்களோடு காட்சி கொடுக்கிறார். இந்த 6 முகங்களோடு காட்சி கொடுக்கிற போது 12 கரங்கள் இருக்கிறது. 12 கரங்களிலும் 12 வகையான ஆயுதங்கள், வேலா இந்த என்ன வச்சிர ஆயுதம் அல்லது குலிசம்,
கத்தி, கேடகம், காண்டாமணி, கமண்டலம், இப்படி ஒன்றுமே அந்த அம்சங்களிலே காணப்படுகிறது 12 திருக்கரங்களிலும். அதோடு சண்முகப் பெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த 6 குழந்தைகளும் இப்படி தவந்து கொண்டிருக்கிற போது இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்று பிரம்மா, விஷ்ணு உட்பட தேவர்கள் யோசிக்கிறார். எல்லாரும் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். என்றால் தங்களுடைய சிறை மீட்பதற்காக சுவாமி தோன்றியிருக்கிறார். இந்த சுவாமியை நல்லா பாதுகாக்கணும் என்று சொல்லி அவர்கள் தங்களோட பக்தியோடு அந்த காவலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த விஷ்ணு உட்பட பிரம்மா தேவர்கள் கார்த்திகை பெண்களை கூப்பிடுகிறார்கள். எல்லாரும் இருந்தாலும் தேவர்குலத்திலே அந்த கார்த்திகை பெண்களுக்கு ஒரு சிறப்பு உண்டாச்சு. கார்த்திகை பெண்களை அழைத்து, நீங்கள் 6 பேரும் இந்த குழந்தைகள் 6 பேருக்கும் பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பதற்குரிய வாய்ப்பை தருகிறோம் என்று கொடுத்தார். உடனே 6 கார்த்திகை பெண்களும் பால் ஊட்டினார்கள். முருகப்பெருமானுடைய திருவவதாரத்திலே பார்க்கலாம், அவர் கருவிலே எதிலும் தோன்றவில்லை. நீங்க பார்த்தா தெரியும், கருவிலே எதிலும் தோன்றவில்லை, சக்தியோடு தோன்றவில்லை. கருவாசம், நாங்கள் ஏனைய அவர்கள்டா கருவாசம் பண்ணுவோம், பிறப்போம், கருவுக்குள்ளால வருவோம், பிறப்பிற்கு, பிறப்பிருந்தா இறப்பிற்கு, அதுகள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு கிடையாது. அவர் சுயம்பாக சிவதேசஸ்மூர்த்தியாக தோன்றியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாங்கள் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சுவாமிக்கு இந்த கார்த்திகை பெண்களை அழைத்து பாலூட்ட விட்டார்கள் என்றால் அது ஒரு உலக வழப்பமாக கருதப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறுகிறோம். அதை கூறி இந்த அளவிலே இந்த உரையரங்கை நிறைவு செய்து மீண்டும் தொடர்வதற்கு திருவருளை துணை கொண்டு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. திருச்சிற்றம்பலம்.